வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவார்ட்டர்லி இன்ஸ்பெக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். அதாவது சிஎன்சி மிஷினில் எவ்ரி 3 month நம்ம என்னென்ன செக் பாயிண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக செக் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி மெயின்டெனன்ஸ், வீக்லி மெயின்டெனன்ஸ், மந்த்லி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற வீடியோ செப்பரேட்டாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணாதவங்க ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவை டீட்டெயில்டாக பார்த்துடலாம். பாயிண்ட் நம்பர் 1, செக் தி பெல்ட் டென்ஷன். பொதுவாக சிஎன்சி டர்னிங்கை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் பெல்ட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று ஸ்பிண்டில் பெல்ட், இன்னொன்று டைமர் பெல்ட். ஒரு சில மிஷினில் ஆக்சிஸுக்கும் பெல்ட் ட்ரைவ் கொடுத்துருந்தாங்கன்னா ஆக்சஸ் அண்ட் எஜெக்ட் ஆக்சிஸ் வந்து டைமர் பெல்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மிஷினில் அந்த டைமர் பெல்ட்டும் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி 3 month நம்ம இதை ப்ராப்பராக பெல்ட் டென்ஷன் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்படி செக் பண்ணுற நாளைக்கு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஹை ஆர்பிஎம் போகும்போது நமக்கு பெல்ட் இந்த ஸ்லிப் ஆகிறது, அந்த புள்ளி ஸ்லிப் ஆகிறது, அந்த மாதிரியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம பாயிண்ட் நம்பர் 1ல் சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 2ல் ஆப்ரேட்டர் டோரில் இருக்க கைடிங் ராட்லாம் வந்து கிரீஸ் வந்து அப்ளை பண்ணணுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணுறனாட்டிக்கு டோர் வந்து ஈஸியாக மூவ்மெண்ட் ஆகும். ஸோ ரொம்ப ப்ரொடக்ஷன் டைமில் வந்துட்டு டோர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எவ்ரி 3 month வந்துட்டு கிரீஸ் அப்ளை பண்ணணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 3, கூலாண்ட் டேங்க் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 24/7 வந்துட்டு கண்டினியூஸாக மிஷின் வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா கம்பல்சரி நம்ம கூலாண்ட் டேங்கை வெளியே எடுத்துகிட்டு பழைய கூலாண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டேங்க்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அகெயின் வந்துட்டு 20:1 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம புது கூலாண்ட் வந்துட்டு ஃபில் பண்ணணும். ஸோ அதுதான் பாயிண்ட் நம்பர் 3ல் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 4, கூலாண்ட் டேங்க்கில் ஒரு சில மிஷினில் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். ஸோ இப்படி ஃபில்டர்ஸை நம்ம க்ளீன் பண்ணுறதுனால மோட்டர்லேருந்து வர்ற ப்ரெஷர் வந்து கூலாண்ட்டோட டிஸ்சார்ஜ் வந்து நல்லா ப்ரெஷராக இருக்கும். ஸோ அதனால் எவ்ரி 3 month நம்ம சிஎன்சி மிஷினில் கூலாண்ட் ஃபில்டர்ஸ்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் பாயிண்ட் நம்பர் 4ல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 5, ஹைட்ராலிக் பவர் பேக்கில் அக்யூமுலேட்டருங்கிற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அக்யூமுலேட்டருங்கிற டிவைஸில் ஒரு கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேஸோட ப்ரெஷர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம எவ்ரி 3 month சிஎன்சி மிஷினில் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பாயிண்ட் நம்பர் 5ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்யூமுலேட்டரோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, ஸோ அது என்ன கேஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த சர்க்யூட்டில் அக்யூமுலேட்டர் என்ன பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 6, செக் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் லூப்ரிகேஷன் பம்ப். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லூப்ரிகேஷன் பம்போட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி லூப்ரிகேஷன் பம்ப் வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம் அப்படின்னா 2 டைப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த லூப்ரிகேஷன் பம்பை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஒன்றே எமர்ஜென்சி அடித்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமில் லூப்ரிகேஷன் ஆன் ஆகும் ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா செப்பரேட்டாக ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க மிஷினில். ஸோ லூபின்ச் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேமில் ஒரு பட்டன், செப்பரேட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது லூப்ரிகேஷன் மோட்ரு ஆன் ஆகும். அப்படி மோட்ரு ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா செப்பரேட்டாக ஒரு கேஜ் இருக்கும், லூப்ரிகேஷன் ப்ரெஷர் கேஜ்னு சொல்லிட்டு ஒரு கேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த கேஜில் 15 bar வந்துட்டு ப்ரெஷர் வந்து மெயின்டைன் ஆகணும். அப்படி 15 bar வந்து ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் வைஸ் ஓகே. அப்படி ஆகலை அப்படின்னா நம்ம ஃபர்தராக செக்ஷன் ஸ்ட்ரெயினர் அப்புறம் வந்து சர்க்யூட்டில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக செக் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம செக் பண்ணுறது மூலமாக லூப்ரிகேஷன் பம்ப் வந்துட்டு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஓகே, வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம்.
இப்போ இந்த பார்த்த வீடியோவில் குவார்ட்டர்லி இன்ஸ்பெக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸில் மொத்தமாக 6 டாபிக் பார்த்துருக்கோம். இந்த 6 டாப்பிக்கில் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக நம்ம மேக் பண்ணிடலாம். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.